Hello everyone, welcome back to another video. இன்னைக்கு ஒரு high protein dosa recipe தான் பார்க்கலாம் without rice. And இந்த recipe செய்யறதுக்கு கருப்பு கொண்டைக்கடலை 1 கப் and உளுத்தம் பருப்பு 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன் and then பாசிப்பருப்பு 1/2 கப் ஆட் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து இதில் அழுக்கு இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அழுக்கெல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டதுக்கப்புறமா அகெயின் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இதை ஓவர் நைட் சோக் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 8 to 10 hours சோக் ஆனாலே போதும். பட் நான் வந்து ப்ரீவியஸ் டே நைட் வந்து சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை நான் வந்து கிரைண்ட் பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours போல் நான் இதை சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது சோக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இதில் சோக் பண்ண யூஸ் பண்ண வாட்டரை வந்து கீழே ஊற்றிடாமல் அந்த வாட்டரை வச்சு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரைண்ட் பண்ணப்போ வந்து 2 பேட்சஸாக டிவைட் பண்ணிவிட்டு நான் கிரைண்ட் பண்ணேன். நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு இவ்வளோ மாவு வந்துருந்துச்சு. ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண விட்டுடலாம். ஒரு 6 to 8 hours இது ஃபெர்மெண்ட் ஆனால் போதும். பட் எனக்கு வந்து ஒரு 4 hours ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. இது சம்மர் சீசனுங்கிறதால மேபி இருக்கலாம். ஸோ இது இந்த அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆன அப்புறம் வந்து நான் இந்த பவுல்லேருந்து சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். எப்படி நம்ம யூஸ்வலாக வந்து தோசை மாவு யூஸ் பண்ணி நம்ம அதாவது உளுந்து யூஸ் பண்ணி அரைச்ச மாவில் தோசை ஊற்றுறோமோ சேம் அதே மாதிரி சூப்பராக தோசை வார்க்க வரும். அதே மாதிரி நல்ல முறுமுறுன்னு சொல்லிட்டு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். டயட்டில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.